ஹாய், இன்றைக்கி வாழைத்தண்டை வச்சு சூப்பரான வறுவல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாழைத்தண்டை பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு, கடலப்பருப்பு, கருவேப்பிலை, தட்டி வச்ச பூண்டு பல் 4, ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டு நல்லா தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்து நல்லா வெங்காயம் தக்காளி தொக்கு மாதிரி வணங்கினதுக்கப்புறம் வாழைத்தண்டு சேர்த்துருக்கேன். வாழைத்தண்டு உங்களால் எவ்வளோ சின்ன சின்னதாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நறுக்குனிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வாழைத்தண்டு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். நம்ம சாம்பார் தூள் 1.5 ஸ்பூனு, மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக மிளகாத்தூள், கறி மசாலா தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எல்லா மசாலா சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா தண்டு வேக விட்டுட்டு கடைசியாக தேங்காய் துருவல் சேர்த்து இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம ரெசிபி ரெடி. இதில் சேர்த்துருக்க மசாலா எல்லாமே நம்மளே ஹோம்மேடாக எந்தவித கலர்ஸு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் சுத்தமான வீட்டு முறையில் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.